Hi friends, welcome to Chennai food. Oreo Biscuit மட்டும் இருந்தா போறங்க. ரொம்ப சாஃப்ட்டான டேஸ்டான கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கேக் செய்யறதுக்காக நான் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துர்க்கேங்க. 2 பாக்கெட் எடுத்துர்க்கேன். நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்கெட்டை நம்ம பிரிச்சிட்டு பவுலுக்கு மாத்திக்கலாம். பிரிச்சு எடுத்த இந்த பிஸ்கெட்ஸை நம்ம அப்படியே உடைச்சு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுக்கலாம். க்ரீமோடயே நான் அப்படியே மாத்திக்கிறேன். உடைச்ச இந்த பிஸ்கெட்டை நம்ம நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச ஓரியோ பிஸ்கெட்டை நான் பவுலுக்கு மாற்றி விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கெட்டுக்கு தேவையான பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பேக்கிங் பவுடர் வேணான்னா ஒரு ஈனோ பேக்கெட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்து விட்டால் அப்படியே ஸ்லோவாக விழணும். இந்த அளவுக்கு நமக்கு பேட்டர் இருக்கணும். நான் இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்காக இந்த பேன் தாங்க எடுத்திருக்கேன். இந்த பேனில் வச்சு தான் நான் பேக் பண்ண போகிறேன். இதில் நம்ம உள்ள ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே சைட்லலாம் கூட ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது உள்ள நான் பட்டர் பேப்பர் போட்டுக்க போகிறேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட பேட்டர் மாற்றி விடலாம். பட்டர் பேப்பர் தான் இன்னும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் மேலேயும் இதே மாதிரி ஃபுல்லாக பரவலாக தேய்ச்சி விட்டுடுங்க. தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ண பேட்டரை இதில் மாற்றி விட்டுக்கலாம். பேட்டர் மாற்றி விட்ட உடனே லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. தட்டினதுக்கப்புறமா இது மேலே நாம் நட்ஸு தான் தூவி விட போகிறோம். நான் பிஸ்தா முந்திரிய பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பரவலாக தூவி விட்டுக்கலாம். இது மேலே நான் லிட்டு தாங்க போட்டு மூட போகிறேன். இந்த லிட்டை இது மேலே இந்த மாதிரி மூடிக்கலாம். மூடினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸை கவர் பண்ணுறதுக்காக சின்னதாக பேப்பரை நான் சுருட்டி வச்சுருக்கேன். அதை இந்த ஹோல்ஸில் வச்சு நாம் அடைச்சிடணும். அப்போ தான் ஏர் வெளியே போகாமல் இருக்கும். இந்த மாதிரி சொருகி விட்டுட்டாலே போதும். அது அப்படியே நின்றுக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ரெடி பண்ண இந்த கேக் பேனை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குறைஞ்சது 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேகணும். நீங்கள் 25 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏதாவது நைஃப் இல்லைன்னா ஸ்டிக்கில் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் ஒட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் வேக விடலாம். கேக்கு வேக விட்டு 25 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கேக் வெந்துருச்சா அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு நம்ம நடுவில் குத்தி பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் நைஃப் வச்சும் குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டிக்கில் ஒட்டாமல் வருது. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனை நம்ம கீழே இறக்கிடலாம். கேக் இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடுறேன். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே கவுத்துருங்க. கவுத்துட்டு நம்ம தட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம். இந்த பட்டர் பேப்பரையும் நான் அதிலேருந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த கேக்கை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா சாஃப்டாக நமக்கு ஸ்பாஞ்சியான கேக் கிடச்சிருக்கு. வெறும் ஓரியோ பிஸ்கெட்டை மட்டுமே நம்ம வச்சு செஞ்சுருக்கோம். வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. நம்ம நியூ இயருக்கு கடையில் போயிட்டு கேக் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டிலே நம்ம கேக் செஞ்சு சாப்பிட்லாங்க. ஓரியோ பிஸ்கெட் பாக்கெட் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு ரொம்ப டேஸ்டான சாஃப்டான கேக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.